காமோட அழகுல வர்ற மாப்பிள்ள அசர போறாரு. நீங்கள்லாம் சேர்ந்து எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பையன் எம்எஸ்சி படிச்சிருக்காரு, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கறாரு. எனக்கு ஒரே பையன். அப்படியா? நம்ம பூக்கார பொண்ணி சொன்னா உங்க குடும்பம் மரியாதைக்குரிய குடும்பம். பொண்ணு டிகிரி படிச்சிருக்கு, நம்ம ஜாதி ஜனத்துக்குள்ளேயே முடிக்கணும். பையன் லவ்வுன்னு போயிருவான்னு பயப்படுறாரு. அதான் சீக்கிரமா பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டு போலான்னு வந்தோம். ஆமாங்க, பிள்ளைங்களுக்கு பண்ண வேண்டியதை காலாகாலத்துல பண்ணிடணும், அதுல தாமதப்படுத்த கூடாது. அண்ணனும் தம்பியும் சேர்ந்தானு கச்சேரி பண்றீங்க? ஆமாங்க, நாங்க தனித்தனி வீட்டுல இருந்தாலும் ஒரே குடும்பமா தான் இருக்கோம். இது என் மூத்த பொண்ணு மகேஸ்வரி. திருப்பலானில ஒரு பையனை பார்த்து கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. அடுத்தது இந்த கல்யாணத்துக்கு தேதி குறிக்க வேண்டியது. மா, நீ போய் காமு கூட்டு வந்துடுறியா? நாங்க எங்க சக்திக்கு ஏத்த மாதிரி செய்வோங்க, எந்த குறையும் வைக்க மாட்டோம். என் பையன் ராஜா மாதிரி இருக்கான். பெரிய இடம் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா நாங்க வசதி எல்லாம் பார்க்கல. பொண்ணு அழகாவும் குணமாவும் இருக்கணும் இல்லீங்களா? ஆமா ஆமா. வாமா காமு, பெரியவங்களை கும்பிட்டுங்க. நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க. தேவானா, எல்லாருக்கும் காபி பலகாரம் கொடுத்துருங்க. பொன்னி, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என் பையனுக்கு அந்தஸ்து கம்மியா இருந்தாலும் அழகான பொண்ணை பாருன்னா இப்படி பார்த்து தொலைச்சிருக்கே நீ. என்ன பாத்திருக்க நீ? பொண்ணு பார்க்க சொன்னா பொம்பளைய கொண்டாந்து காமிச்சிருக்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சலா? பாக்கலையா? மூக்கெல்லாம் உள்ள போய் கண்ணமெல்லாம் உப்பி போய் பூசணிக்காக்கு புடவை கட்டின மாதிரி. என் மகனை பாத்தியா? ராஜா மாதிரி. அவன் கூட போனா பாக்குறவங்க என்ன கேட்பாங்க? அக்கான்னு தான் சொல்லுவாங்க. முதல்ல இந்த இடம் வேணாம், முதல்ல கிளம்பு. சரி சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணி வெளியே வந்து நிக்கிறீங்க? வடை எடுத்துக்காங்க. வடை ரொம்ப ருசியா இருக்கோ? சூப்பரா இருக்கு. எங்க பொண்ணு பிடிக்கலாம், எங்க வீட்டு வடை மட்டும் பிடிச்சிருக்கோம். இப்படி வக்கனையா திங்கிற? கேவலமா உனக்கு? ஏ பரம, வந்தவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசுமா? இதுக்கு எதுக்கு மரியாதை? அக்காவை பத்தி இலக்காரமா பேசிட்டு இப்ப வடை அவ கவுன் முழுங்குறத பாரு. யார்கிட்ட பேசுற? நீ பாத்துதான் பேசுறியா? உங்ககிட்ட தான் பேசுறோம். நீ என்ன பெரிய இதுவா? இது வரைக்கும் உன் மூஞ்சி கண்ணாடியில பார்த்ததே இல்லையா? உன் மூஞ்சிக்கே ஒருத்தன் கிடைச்சிருக்கிறப்போ எங்க அக்காக்கு என்ன? இங்க பாருங்க, என்ன உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்ததுக்கு 2 பிசாசுகளை பெத்து வச்சிருக்கீங்க. இப்படி வருதுங்க சண்டைக்கு. என்னமா அது? பெரியவங்க மட்டும் மரியாதை இப்படி பேசுறீங்க? அரைஞ்சு பல்லகளை கட்டி போடுவேன். அப்பா, எங்களை அடிக்கிறது இருக்கட்டும். ஆனா இந்த பொம்பளை நம்ம காமுக்காவை என்னெல்லாம் பேசினா தெரியுமா? பொண்ணு பார்க்க வந்தவங்க பொண்ணை பத்தி பேசத்தான் செய்வாங்க. பேசலாம் பெரியப்பா, பேசலாம். ஆனா என்ன பேசினாங்க தெரியுமா? அக்கா அசிங்கமா இருக்கான், அத இந்த பொம்பளை சொல்லுது. நீங்க வேணா பொண்ணை கேட்டு பாருங்க. சொல்லு பண்ணி, அக்கா அசிங்கமா இருக்குன்னு கிளியோபட்ரா சொல்லிச்சா சொல்லலையா? நானும் அப்பல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. யார் ஓவரா பேசுறா? உன் பையனுக்கு ஒரு அழகான பொண்ணு வேணும்னு சொல்லி பீத்திட்டு திரியிறியா? ஐஸ்வர்யா கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி இங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கியா? என் பையன் அழகுக்கு முன்னாடி உங்க அக்கா நிக்க முடியுமா? ஏதோ பேரழகைய பெத்து வச்சிருக்கிற மாதிரி பெருசா பீத்திக்கிறீங்க. என் வீட்டுல வந்து நின்னுக்கிட்டு என் மகளை இந்த மாதிரி பேசுற? நீ என்ன பெரிய இவளா? தேவான, நீ கொஞ்சம் பேசாம இரு. ஏமா, இதான் உங்க ஊர் நாகரிகமா? பொண்ணை பார்க்க வந்தீங்க, பொண்ணை பிடிக்கலன்னு ஒத்து போகலன்னு சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியதானே? நீங்க இப்படியா பேசுவீங்க? நாங்க பேசுறது கொஞ்சம் தான். உங்க வீட்டு குட்டி சாத்தான் தான் அவ்வளவு பேசுது. அதை கண்டிக்காம எங்களை கண்டிக்கிறீங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. உங்க வயசுக்கு இடம் பொருள் ஏவல் பார்க்காம நீங்க பொண்ணை அவமதிக்கிற மாதிரி பேசுனீங்கன்னா அதுங்க சின்ன பிள்ளைங்க, அதுங்க அப்படிதான் பேசுவாங்க. நீங்க வீட்டு படியேறி வந்து அவங்க அக்கால குறை சொல்றீங்க வச்சுங்க, சின்ன பிள்ளைங்க ரோஷம் வராதா? இந்த பாருங்க, இது வரைக்கும் எதுவும் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். மரியாதை கிளம்புங்க, கிளம்புங்க. மயிலு, எங்க பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளைய பாத்துக்கிறோம், நீங்க புறப்படுங்க. அழுவாத காமு, இந்த இடம் தட்டி போச்சுன்னா உன் அதிர்ஷ்டம் நினைச்சுக்க. நீ அவங்களுக்கு கிடைக்காது, அவங்க துரதிருஷ்டம். இதை விட நல்ல மாப்பிள்ளைய நான் உனக்கு கொண்டு வரேன் பாரு, நீ கவலைப்படாது போ. கோபி, இந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசு.
என்னம்மா குறைச்சல்? விடுங்க அண்ணி, இதை விட நல்ல இடமா நமக்கு அமையும். நீங்க வாங்க வாங்க அண்ணி. என்னக்கா அழுகுற? அண்ணே, அந்த பொம்பளை பேசினதை நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். நான் என்ன அவ்வளோ அசிங்கமாவா இருக்கேன்? ஏமா, அந்த பொம்பளை எதுவுமே புரியாம உளறிட்டு போகுது, அதே நீ உண்மைன்னு எடுத்துக்கிற? அவங்கள மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. வெளி உருவத்தை வச்சு இது அழகு இல்ல, இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு போறாங்களே, அவங்க குடும்ப நடத்த தானே பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அவங்கள மாதிரி முட்டாள் யாரும் கிடையாதுமா. அழகுங்கிறது என்னதுமா? அவங்கவுங்க பாக்குற பார்வையிலையும் அவங்கவுங்க மனசையும் பொறுத்து தானே இருக்கு. பெத்த தாய்க்கு ஏகப்பட்ட குழந்தைகள் இருந்தாலும் அத்தனை குழந்தைகள் அதுக்கு அழகாத்தானே தெரியும். நீ படிச்சவ தானம்மா, உனக்கே தெரிஞ்சிருக்கும். அழகுங்கிறது பாக்குறவங்க கண்கள்ல தான் இருக்குன்னு ஒரு கவிஞரே சொல்லியிருக்காரு. உலகத்துல கோடிக்கணக்கான மனுஷங்க இருக்காங்க, ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு. ஒரு நாட்டுல சிகப்பா இருக்கிறது அழகு, இன்னொரு நாட்டுல கருப்பா இருக்கிறது அழகு, ஒரு நாட்டுல உயரமா இருக்கிறதா அழகு, ஒரு நாட்டுல குள்ளமா இருக்கிறதா அழகு. ஆனா உண்மையான அழகுங்கிறது என்ன தெரியுமா? தினமும் கண்ணாடியில பாக்குறோம்ல நம்மளோட முகம், அதுதான் உண்மையான அழகு. எனக்கு நான் அழகு, உனக்கு நீ அழகு. கடையில போய் பாக்குறமே ஏகப்பட்ட ஜனங்கள் போறாங்கல்ல, அவங்களுக்கு அவங்கவுங்க தான் அழகு. ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஹீரோ, ஒவ்வொரு பொண்ணுங்களும் தனித்தனி ஹீரோயின். அவங்களுக்கு அவங்க தான் அழகு, மத்தவங்க எல்லாருமே அதுக்கு அப்புறம் தான். அவங்க எல்லாம் எவ்வளவு சாதிச்சிருப்பாங்க, இதெல்லாம் வெளியில தெரியுமா? அவங்களுக்கு அவங்களோட சாதனைகள் தான் அழகு. சாதனைகளும் குணாதிசயங்கள் தான் உண்மையான அழகுமா. ஆனா வந்தவங்களுக்கு என்ன பிடிக்கல. என்ன இங்க பாரு, அவங்க எதிர்பார்த்த மாதிரி நீ இல்லைங்கிறது அவங்க பிரச்சனை. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இதுக்கு நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்காத காமு. ஒவ்வொருத்தருடைய பார்வையிலும் வேற வேற மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப நல்லதா தெரியும். அதே விஷயம் அடுத்த ஆளுக்கு பார்த்தாக்க படு மோசமா கேவலமா தெரியும். அதே மாதிரி படு மோசமா கேவலமா தெரிஞ்ச விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தாக்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். இது பாக்குற பார்வையில தானே இருக்கு. இப்ப இந்த மாப்பிள்ளை வீடு வந்தாங்க, உன்னை பார்த்தாங்க, வேணான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துல கிளம்பி போயிட்டாங்க. ஆனா நீதான் வேணும், உன்னதான் கட்டுக்கன்னு உன்னைய சுத்தி சுத்தி வீட்டுக்கு செவரால் குச்சியெல்லாம் ஒருத்தன் வந்தானே, அவனுக்கு நீதானே பேரழகி. அவனுக்கு எப்படி உன்னை பிடிச்சிச்சு? அழக வச்ச உன்னோட குணம். இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுதே, இவ்வளவு பொறுமையா இருக்கே, நல்ல குணமா இருக்கே, அந்த குணம் தானமா அங்கேயும் ஜெயிச்சிருக்கு. அது போக ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிச்சு போச்சுன்னா அவங்களோட குறைகள் எதுவுமே தெரியாது, அழகு மட்டும்தான் தெரியும். அதுதான் அழகா இருக்கும். இங்க பார், நம்மளுக்கு தகுந்த மாதிரி நல்ல இடம் வருமா, நல்லதா தான் அமையும். நம்பிக்கையோட இரு. இப்ப புரியுதா கோபியத்தான எனக்கு ஏன் பிடிச்சதுன்னு? பேசினாரு பாரு பேச்சு. இவ்வளவு நேரம் பேசுறத ஒரு வாரத்துல காலி பண்ணிருச்சே. அம்மா வாமா, கல்யாணம் பொண்ணு வாங்க வாங்க, உங்க விசேஷம் தான். இப்ப வாங்க போலாம், கூட்டு வாங்கம்மா. இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்ச பின்னாடி எத்தனையோ பிரச்சனை வந்து போயிருச்சு. ஆனா அத்தனையும் மீறி இப்ப தட்டு மாத்திர அளவுக்கு வந்திருக்கிறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கடவுளோட முடிவு இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சாகணுங்கிறது, அப்படித்தானே? என் மனசுலயும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குங்கிற ஆசை இருந்தது. நடந்த சில தடங்கல்களை பாக்குறப்ப எங்க கல்யாணம் நின்று போயிருமோன்ற பயம் இருந்தது. ஆனா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குங்கிறது விதி. யாரால மாத்த முடியும்? என்ன சொல்றீங்க? ஆமா, மலை போல வந்த பிரச்சனைகள்லாம் பனி போல விலகி போயிடுச்சு. இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க. நான் மட்டும் இல்ல, என் குடும்பமே சந்தோஷமா இருக்கு. அப்ப சந்தோஷமா நேரத்துல தட்டை மாத்திக்க வேண்டியதானே? உச்சி கவுளி அச்சமில்லைன்னு சொல்லுவாங்க, நல்ல சுகனம். தட்டை மாத்திக்கங்க. இதுவரை இருந்த குழப்பம் இனி கிடையாது. எங்க மூத்த பொண்ணு மகேஸ்வரிய உங்க தம்பிக்கு கல்யாணம் செஞ்சு தர எங்களுக்கு பூர்ண சம்மதம். என் மச்சான் செல்வரங்கத்துக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். இன்னையில இருந்து உங்க வீட்டு பொண்ணு மகேஸ்வரி எங்க மருமக.
வாங்க 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 வாங்க. என்ன கடைக்கு குடும்பத்தோட வந்திருக்கீங்க? புடவை வந்திருக்கீங்களா? எத்தனை புடவை வேணும்? எத்தனை புடவையா? ஒரே ஒரு புடவை தான், முகூர்த்த புடவை. ஒண்ணுதானா? உள்ள போங்க. சரி. என்னம்மா 2 பேரும் தனியா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாண்ணே. பாருங்க பாருங்க. சரிண்ணே. நீதான் வேணும், உன்னதான் கட்டிக்கன்னு உன்னைய சுத்தி சுத்தி வீட்டுக்கு சிவரா குசிவா ஒருத்தன் வந்தானே, அவனுக்கு நீதானே பேரழகி. இல்ல காமணி, எனக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. நான் ஒன்றும் மற்ற பசங்க மாதிரி உன்னை டைம் பாஸ் பண்ண லவ் பண்ணல. உன்னையே லவ் பண்ணி உன்னையே கல்யாணம் பண்ணி உன் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தணும் ஆசைப்படுறேன். என்னையே புரிஞ்சுக்க மாட்டேன். ஏமா கல்யாண பொண்ணு, அங்க நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ தானே முகூர்த்த புடவையை செலக்ட் பண்ணும். வா இங்க, சீக்கிரம் வா. இது வேண்டாம், வேற புடவை காட்டுங்க. ஏய், இது வேணாம் மகேஷ். ஆமா, அக்காவுக்கு இந்த கலர் சூட் ஆகாது. ஐயா, இது நல்லாவே இல்ல. இத கட்டின கிளவி மாதிரியே இருக்கும். இந்த கலர் எனக்கு தான் நல்லா இருக்கும். என்னத்தா சிஸ்டர்? ஏய், எல்லாரும் வாய் மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? புடவையை கட்டிக்க போறது இவ தானே? நாங்க செலக்ட் பண்ண வேண்டாமா? அதுக்கே இப்படி வாயை கிழிக்கிற? இந்த புடவையை கட்டிட்டு என் தம்பி பக்கத்துல நீயா உட்கார போற? இவ தானே உட்கார போறா? என்ன சாந்தி, பிள்ளைய செலக்ஷன் பண்ண தானே வந்திருக்காங்க. அதுக்காக இப்படி ஆள் ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டு இருந்தா இப்போதைக்கு நம்ம புடவை எடுக்க முடியாது. பொழுதே விடிஞ்சு போயிடும். புடவைய பாருங்க. இத பாருமா, நீ தானே கட்டிக்க போற. நீ பார்த்து சொல்லு, உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு. இது வேண்டாம். இது பிடிக்கலையா உனக்கு? சரி, வேற புடவை காட்டுங்க. இது பிடிக்கல. இதுவும் பிடிக்கலையா? சரி, அடுத்தது காட்டுப்பா. இது நல்லா இல்ல. சரி, அடுத்தது காட்டுங்க. இது பிடிச்சிருக்கு. இது பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சிருக்கா? தம்பி, அந்த புடவை இப்படி கூட. அம்மா, இந்த புடவை நல்லா தான் இருக்கு. ஆனா இதுல 2 கலரா இருக்கா, அதனால எனக்கு பிடிக்கல. நீ வேற ஏதாவது பாரு. இல்ல, எனக்கு இந்த சேலை தான் பிடிச்சிருக்கு. சொன்னா கேளுமா, இந்த கடையில ஒரு புடவையா இருக்கு, எத்தனை புடவை இருக்கு. இந்த பாரு, இந்த பச்சை புடவை பாரு, எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. இல்ல, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. என்ன நீ, நான் இவ்வளவு சொல்றேன், அடமா இதுதான் பிடிச்சிருக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்ற. இந்த புடவை வேண்டாம், இத பாரு, இதுதான் நல்லா இருக்கு. எனக்கு இந்த சேலை தான் பிடிச்சிருக்கு. ஐயே, என்னக்கா நீ மகா மாதிரி அடம் பிடிக்கிற? இந்த கடையில இந்த புடவையை விட்டா வேற புடவையே இல்லையா? நான் சொல்றத கேளு, இந்த புடவையை பாரு, நீ கட்டினா அழகா இருக்கும். எனக்கு இதான் வேணும். என்ன அதான் வேணும் அதான் வேணும் அதையே சொல்லிட்டு இருக்க? நான் பெரியவ, கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேன்ற, அடம் பிடிச்சிட்டு இருக்க. ஏங்க, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? மகேஷ், உனக்கு இந்த புடவை தான் பிடிச்சிருக்கா? பின்ன கோவப்படாம உங்க குழந்தைய கொஞ்சவா முடியும்? என்ன பொம்பளை பிள்ளைய வளர்த்தி வச்சிருக்கீங்களோ? இப்பவே இவ்வளவு வாயாடுறா என்கிட்ட. நாளைக்கு கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு வந்தா என்ன பாடுபடுத்த போறாலோ தெரியல. இந்த புடவை நல்லா இல்ல, வேற புடவைய பாரு. எனக்கு அதான் வேணும். என்னடா கொஞ்சம் வாக்கா. எதுக்குடா? இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வாக்கா. இல்லடா, புடவை பார்த்துட்டு இருக்கோம்ல, அப்படி போய் ஓரமா நில்லு போ. அத பத்தி பேசதான் கூப்பிடுறேன். இவன் ஒருத்தன் எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு தெரியாம இந்த பேசிட்டு வந்துடுறேங்க, பாத்துட்டே இருங்க. ஆனா இந்த புடவை வேண்டாம். போயிட்டு வந்துடும். மாமா நீங்களும் வாங்க. கொஞ்சம் தள்ளுமா. சரி, இதையும் எடுத்துக்க. ஏண்டி, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. ஏன்டா அப்படி தர இழுத்துட்டு வர?
இங்க வா. விடுடா, கைய விடுறா. என்ன விஷயம் சொல்லு. என்னக்கா நீ வந்த இடத்துல அந்த பொண்ணு கிட்ட போய் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க? பின்ன என்னடா, நான் சொல்றது கூட மதிக்காம இந்த புடவை தான் வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. அந்த புடவை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் தான் அவளுக்கு சிக்னல் கொடுத்தேன். என்னது? ஆமாக்கா, ஒவ்வொரு புடவையை எடுத்து என்கிட்ட அவ காட்டுவா. எனக்கு பிடிச்ச புடவை நான் ஓகே சொல்லுவேன். அந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் பிடிவாதமா இருக்கா. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். மனசுக்குள்ள என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? பெரிய இவன் சிக்னல் காட்டுறானா? சிக்னல். அந்த பொண்ணு செலக்ட் பண்ணாலே அந்த பட்டு புடவையோட விலை என்னன்னு தெரியுமாடா உனக்கு? என்ன, நம்ம பட்ஜெட்டுக்கு ஒரு 2300 2400 இருக்கும். ஏய், அந்த புடவையோட விலை 5000 ரூபாடா. ஐயோ, 5000மா? என்ன 5000மான்னு வாயை பொளக்குற? வாயை பாரு. என்னங்க, ஒண்ணு கவனிச்சிங்களா? கடைக்குள்ள வந்து அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவன் சிக்னல் மாறி போயிடுச்சு பாத்தீங்களா? வீட்டுக்கு வரட்டு இவனை கவனிச்சுக்கலாம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. என்னக்கா நீ சும்மா இருடா. அந்த பொண்ணு 5000 ரூபாய் புடவை வேணும்னு என்கிட்ட கேக்குது. என்கிட்ட 3000 ரூபாய் தான் இருக்கு. ஏண்டா, முன்னாடியே இந்த சிக்னல் காட்டுற விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தீனா கம்மி விலையில அழகான புடவையா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம்ல. சரி, இப்போ என்னக்கா பண்றது? என்ன பண்றதுன்னு என்னையே வந்து எல்லாம் கேளுங்க. அந்த பொண்ணை திட்டினேன்ல, அதையே சாக்கா வச்சு அந்த சண்டையே பெருசாக்கி இங்கிருந்து எப்படியாவது நைஸா நம்ம கிளம்பிடணுங்க. வாங்க போலாம். அக்கா அக்கா, நீ முதல்ல போய் ஆரம்பி. போ போ போ. சரி, வா. அக்கா, மகேஸ்வரி மட்டும் கொஞ்சமா திட்டு. மனுஷனாடா நீ? வாடா, வாங்க. அந்த புடவை